தண்ணி இல்லாம இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு குட்டையில அழுக்கான தண்ணிய பார்த்து அது குடிக்கலான்னு போனாலும், இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் அந்த இடத்துக்குமே வரான். இந்த பொண்ணு அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருந்தாலும், கூட வந்த இன்னொரு ஆளு தான் இந்த பொண்ண அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தவுமே செய்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட பயணத்தை இவங்க தொடர ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில நெறைய பேர மீட் பண்றாங்க. இவங்களுக்கு நெறைய சந்தோஷமுமே கிடைக்குது. அப்படிதான் போற வழியில மிஸ் ஆன ஒரு விலங்க அவங்க பார்க்கவுமே செய்றாங்க. அத கூப்பிட்டுட்டு போறப்பதான் அதோட ஓனர்ஸுமே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாட்டியம்மாவோட பேரனுக்கு தீர்க்க முடியாத நோய் ஒண்ணு இருக்கணும். கொஞ்ச நாள்ல சாக போறான்னு சொல்லி இந்த பொண்ணுக்குமே தெரிஞ்சிருது. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இவங்களோட அம்மா ஞாபகம் இந்த பொண்ணுக்கு வரவும் ஆரம்பிச்சிருது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செஞ்ச எல்லா தப்பையுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து வெளில வரணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் இந்த இடத்தை விட்டு இந்த பயணத்தை முடிச்சேன்னா புது மனுஷியா தான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தை விட்டுமே போறாங்க. இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்ச தூரம் கூட இவங்களால நடக்க முடியாம இருக்கும். ஆனா இப்போ இவங்க அந்த பயணத்தை முடிக்கவுமே செய்றாங்க. இது ஒரு உண்மை கதையை வச்சு எடுக்கப்பட்ட படம். படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.